ஓம் நமச்சிவாய பரமாத்மாவே. ஓம் நமோ நாராயண. ஓம் சரவண பவ. கண்மணியே நல்லையப்பரே, உங்களை வணங்கி 7/3/2014 வெள்ளிக்கிழமை இந்த இனிய நேரத்திலே திருவிளையாடல் புராணம், ஈசன் திருவிளையாடல் புராணம், நமது இந்த ஈசன் திருவிளையாடல் புராணத்திலே இப்படி பல படலங்கள் இருக்கின்றது. அந்த படலத்திலே மீனுக்கு வீசிய படலம், ஈசன் மீனுக்கு வீசிய படலம். ஈசன் எப்பொழுதுமே யாரையும் சோதித்து அறிவார். அவருக்காக பிடிக்கவில்லை என்றால் அவர் சபித்து விடுவார், எரித்து விடுவார். இதுதான் நடைமுறையிலே இருக்கக்கூடிய. காப்பாற்றவும் செய்கிறார், அழிக்கவும் ஆற்றவும் எல்லாம் அவரே. அப்படிப்பட்ட திருவிளையாடல் புராணத்திலே என்று நாம் பார்க்க இருப்பது வலை வீசின படலம். அப்படி என்றால் என்ன பார்க்கலாம். இப்பொழுது ஒரு சமயத்தில் ஈசன் கடவுள் உபதேசித்த வேத பொருளை உமாதேவியார் பார்வதியார் விருப்பமின்றி கேட்டதால் அவளை பரதவர் குலத்திலே மகளாய் பிறக்க கடவாய் என்று சபித்து விட்டார். விருப்பமின்றி கேட்டால் அவளை எதிர்த்தார், இந்த மாதிரி சபித்து விட்டார். பின்னர் அம்மையார் கொண்ட வருத்தத்தை கண்டு ஈசனார் பரதவன் மன்னரின் மகளாய் வளரும் காலத்திலே யார் பரதவ மன்னரினுடைய மகளாய் வளரக்கூடிய காலத்திலே யாம் வந்து மணப்போம் என்று திருவாய் மறந்து அழுகினார். பரதவன் ஆறு மீனவர்கள் தான் பரதவர் என்று சொல்வார்கள். ஓம் நமச்சிவாய. தம் அன்னைக்கு இருந்த இன்னலை அறிந்த விநாயகர் முருகப்பெருமானும் தந்தையாரிடமிருந்து வேத புத்தகங்களை எல்லாம் பிடிந்து கடலை எழுதி விட்டார். அப்பனுக்கு மகனுக்கும் சண்டை வந்தது. கடலை எழுதி விட்டார். அவர்கள் உள்ளே வரவழைத்து நந்தி தேவரை சுறாமீனாக சிவபெருமான் சபித்தார். இப்படி சிவபெருமான் சுறாமீனாக வந்து சபித்து விட்டார் நந்தி பெருமான். முருகக்கடவுளை மதுரை மனிதன் ஒருவரையும் பிள்ளையாகுமாறு சபித்தார். முருகக்கடவுளை மதுரையில் மனிதன் ஒருவனுடைய பிள்ளையாருமாறு சபித்து விட்டார். விநாயகரை சபித்தால் அது தம்மையே தானும் ஆகையால் அவரை ஈசனார் சபிக்கவில்லை. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. புராண வரலாறே நமக்கு தத்துருவமாக காட்டுகிறது. உமாதேவியார் பாண்டிய மன்னரின் கீழசமுத்திர கரையிலே ஒரு புன்னை மரத்து நிழலிலே குழந்தையாய் அமர்ந்து கொண்டிருந்தார். அங்கு வந்த பரதவ ராசன் அக்குழந்தையை எடுத்து சென்று அன்போடு வளர்த்து வந்தான். எப்படி பாருங்க, எப்படி கிடைக்கிறது. சமுத்திரத்திலே அந்த குழந்தையை எடுத்து சென்று அன்போடு வளர்த்து வந்தார். அந்த சமுத்திரத்திலே திரு நந்திதேவர் ஒரு பெரிய சுறாமீனாக இருந்து வலைஞர்களுக்கு அந்த வலை வீசுவாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட பெரிதும் துன்பமடைந்தது. பிடிக்க முடியவில்லை, துன்பம் அடைந்தாள். அந்த சுறாமீனை அடக்க முடியாது அந்த ராசன்
மீனை பிடிப்பவருக்கு தன் மகளை திருமணம் செய்வதாக வாக்களித்து விட்டார். இந்த சமயத்திலான சோமசுந்தர ஈசன் பெருமாள் வலைஞர் வேடம், வலை வீசுபவர்களுடைய வேடம் போட்டு வந்து எடுத்து அந்த ஊரை அடைந்து பெரிய சுறாமீனை பிடித்திருக்க கரையில் போட்டார். பிடித்து வந்து கரையில் போட்டுவிட்டார். இந்த பரதவ மன்னன் அளவிலா இன்பம் கொண்டு தன் அருமை மகளை அவ்வலைஞனுக்கு அந்த வலை வீசினவருக்கு கொடுத்தது யாரு? ஈசனுக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார். அவனுக்கு தெரியும். திருமணம் செய்து கொடுத்தான் அந்த அரசன். திருமண கோலத்திலே கொண்ட இருவரும் சிவபெருமான் உமாதேவி ஆறும் ஆகாயத்திலேயே தோன்றியிருக்கின்றார். திருமணம் முடிந்து இந்த 2 பேரும் ஆகாயத்திலே தோன்றியிருக்கின்றார். சுராமினாக இருந்த திரு நந்தி தேவர் பழைய வடிவம் பெற்றிருக்கின்றார். நந்தி தேவருடைய உருவம் வந்து கிடைத்துவிடும். இந்த பரதவ மன்னன் உண்மையே அறிந்த இறைவனை எண்ணி எண்ணி வணங்கினான். சிவபெருமான் மாதேவியாரோடு மதுரையை அணிந்தார். பாருங்க, இப்படிப்பட்ட சோமசுந்தர கடவுள் இந்த மாதேவியாரை சபித்து நீ இந்த சபித்த பிறகு இந்த வலைஞர் தலைவனுக்கு பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தையை நீயாக இருப்பாய், நான் வந்து உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்றுதான் இந்த திருவிளையாட பிராணம் நமக்கு உணர்த்துகிறது. வலை வீசின படலம், சுறாமீனுக்கு வலை வீசிய படலம். ஆக என்ன அற்புதமாக இருக்கின்றது இந்த இலைகள் எல்லாம் திருவிளையாட பிராணத்திலே நமக்கு தொகுத்து அழகாக உலகி இருக்கின்றார்கள் என்றால் மிகையாகாது. இப்படிப்பட்ட இந்த புராணங்கள்லாம் பழஞ்சோதி முன்வதிலிருந்து இந்த நூலாசிரியர் நமக்கு தந்திருக்கின்றார். ஆக இந்த வலைவீசிய படலம் எப்படி நமக்கு ஈசனுடைய திருவிளையாடலை ஒன்றே நமக்கு தந்திருக்கின்றது. பார்த்தோம், மகிழ்ந்தோம், ஈசனுடைய திருவிளையாடலை அறிந்தோம். ஓம் நமச்சிவாய். ஈசனுக்கு தொண்டு செய்வோம், அவரை வணங்குவோம், அவர் தந்த துன்பங்களையும் அனுமதிப்போம், நமக்கு ஆட்கொள்வோம். இந்த துன்பங்களை எல்லாம் நமக்கு ஒரு இன்பமாக மயமாக்குவதற்குத்தான் துன்பங்களை தருகிறார். போற்றி வைப்பார், அதை வெற்றி பெற வேண்டும். இப்படி அவருடைய திருவிளையாடலை எண்ணற்று இருக்கின்றன. அதில் ஒன்றை இந்த வலைவீசும் படலத்தை பார்த்தோம். ஓம் நமச்சிவாய். இந்த நல்ல நாளிலே நாம் ஒரு திருவிளையாட பிராணம் வலைவீசும் படலத்தை அறிந்தோம். ஓம் நமச்சிவாய். இத்துடன் இதை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய இந்த ஆன்மீக தொண்டு நான் செய்து வருகிறேன். வலைத்தளத்தில் இருக்கின்றது. அதை நீங்கள் வலைத்தளத்திலே அந்த செல்போன் மூலமாகவோ அல்லது சிஸ்டம் மூலமாகவோ அதை ஓப்பன் செய்து அதை அறிந்து கொள்ளுங்கள், பார்த்துக் கொள்ளுங்கள், மகிழ்ந்து கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டு ஆலோசனை கோருங்கள். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். அடுத்தபடியாக இந்த
நல்ல நாளிலே தினசரி தியானம். இந்த தினசரி தியானத்தில் ஒன்றை நாம் பார்க்கலாம். தினசரி தியானங்கிறது என்ன? சுவாமி சித்வானந்தர் அவர்கள் நமக்கு இந்த தினமும் ஒரு பொருளையோ ஒரு செய்யுளையோ சொல்லி தியானம் செய்ய வேண்டும். யாரை? நமக்கு பிரியமான கடவுளை. அப்படி பிரியமான கடவுளை நாம் வணங்கும் பொழுது நமக்கு என்ன ஒரு ஆத்ம இது கிடைக்கின்றது, சுத்தம் கிடைக்கின்றது. ஈசன் நமக்கு அருள்கிறார், நல்வழிப்படுத்துகிறார். இப்படி நமக்கு இறைவன் மூலம் தியானத்தின் மூலம் நமக்கு கிடைக்கின்றது. அறிகிறோம், உணர்கிறோம், உணர்ந்து செய்து ஓம் நம சிவாய். அப்படிப்பட்ட தினசரி தியானத்தில் ஆனந்தம் ஆனந்தம்ங்கிற ஒரு தலைப்பிலே தாய்மான சுவாமிகள் கருதறி சிற்சபையில் ஆனந்த நிமிர்ந்த நேரு நிமிர்த்த வீடு கருணா அருளாக கடவுளே. கருதறிய சிற்சபையிலே ஆனந்த நிமிர்ந்த வீடு கருணாகர கடவுளே. என்ன அர்த்தம்? இறைவா, நீ ஆனந்தம், என் சிந்தையினுள் நீ வீற்றிருக்கின்றாய் என்பதற்கு வேறு என்ன சான்று வேண்டும்? என்னுடைய மனதிலே நெஞ்சத்தில் வீற்றிருக்கின்றாய் அப்பா, வேறு என்ன சான்று வேண்டும்? ஆனந்தம் என்று யார் உயிர் வாழ முடியும்? ஆனந்தம் இல்லாமல் எப்படி உயிர் வாழ முடியும்? இன்பம் துன்பம், இன்பம் துன்பம், இன்பம் தருவது ஆனந்தத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் வாழ்க்கை. ஆனந்தம். இறைவா, நீ ஆனந்தம், என் சிந்தையினுள் நீ விட்டிருக்கின்றாய் என்பதை வேறு என்ன சான்று வேண்டும்? ஆனந்தம் என்று நான் எங்க நம் உயிர் வாழ முடியும்? இன்னும் விரிவாக பார்க்கலாம். உயிர்களுக்கெல்லாம் உயிர் தரித்திருப்பது ஆனந்தத்தின் பொருட்டு. உயிர்களுக்கு எல்லாம் உயிர் தரித்திருப்பது ஆனந்தத்தினுடைய பொருட்டு தான், இன்பத்தினுடைய பொருட்டு தான். ஓயாது உழைத்தால் ஆனந்தத்தின் பொருட்டு, ஒருவர் நேசிப்பது ஆனந்தத்தின் பொருட்டு, ஒருவர் நேசிப்பது ஆனந்தத்தின் பொருட்டு தான், பொருட்டு தான். ஒருவருக்கு ஒருவர் துணை புரிவதும் பொருட்டு, ஆனந்தத்தின் பொருட்டு தான். ஒருத்தருக்கு துணை புரிய வேண்டும். நீங்க வானா வந்து 2 பேரும் ஒன்றாக செல்ல வேண்டும், அது ஒரு துணை. கணவனுக்கு மனைவி துணை, மனைவிக்கு கணவன் துணை. அதனால் தேடியை தியாகம் பண்ணுவது ஆனந்தத்தின் பொருட்டு. எவ்வளவு நம்ம தேடுகிறோமோ அதை நாம் பிறருக்கு உதவி செய்கிறோம். பிச்சை எடுக்கிறோம் அளவில் அது ஒரு ஆனந்தம் தான். விட்டுவிட முடியாது ஆனந்தத்தை. நாம் எப்படி விட்டு ஆனந்தத்தை நாம் வர முடியுமா? விட்டுவிட முடியாது ஆனந்தத்தை. ஆக தாய்மான சுவாமிகள், இறைவா, நீ என் ஆனந்தம், என் சிந்தையினுள் நீ விட்டிருக்கின்றாய் என்பதை வேறு என்ன சான்று வேண்டும்? ஆனந்தம் என்று நீ இங்கு யார் உயிர் வாழ முடியும் அப்பா? உயிர்களுக்கெல்லாம் உயிர் கருத்திருப்பது ஆனந்தத்தினுடைய பொருட்டுதான். உயிர்களுக்கெல்லாம் உயிர் ஆனந்தத்தின் பொருட்டுதான் வாழ்கிறது. ஓயாது உழைத்தால் ஆனந்தம் வருகிறது. ஒருவரை ஒருவர் நேசிப்பதன் மூலமாக ஆனந்தம் கிடைக்கின்றது. ஒருவருக்கு ஒருவர் துணை புரிவதற்கு அதுக்கும் ஆனந்தமாகும். தேடியதை தியாகம் பண்ணுவதும் ஆனந்தம். அந்த ஆழத்தை நாம் விட்டுவிட முடியுமா ஐயா என்று தினசரி தியாகத்தில் தாய்மான சுவாமி நமக்கு ஒரு குரலை சென்று நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார். தினமும் ஆனந்தமாக இருப்போம், தினசரி தியானம் செய்வோம் என்று கூறிக்கொண்டு
இந்த உறவில் கூட நான் நிறைவு செய்து கொள்கிறேன். திருவிளையாடல் முதலிலே பார்த்தோம், அப்படி தினசரி தியாகத்திலே பார்த்தோம். இந்த ஆன்மீகத்திலே நாட்டம் கொண்டு செய்கிறேன். என்னை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னை விட பெரியோர்கள் என்னை ஆசீர்வதியுங்கள் என்று கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுவாம்.